இல்ல ஊர் ஊரா போய் கொலை பண்றது கொள்ளை அடிக்கிறதுன்னு ஏதாவது பண்ணிருக்கியடா? அப்படிலாம் பேசாதீங்க, அவெல்லாம் பண்ற ஆள் இல்ல. உன் வாயால சொல்ற ஒரு விஷயத்தை கூட என்னால நம்ப முடியல. கோமதி, சண்டை போட்டதெல்லாம் போதும்னு சொல்றீல்ல, பேசாம இருக்க மாட்டியா நீ? உங்க அப்பா அம்மாவை போன் பண்ணி வர சொல்லுப்பா. மாமா, அவங்க 2 பேர்த்தையும் போன் பண்ணி வர சொல்லுப்பான்னு. மாமா, கோலம் கூட போடலையே. ஏத்த நான் வேணா போய் வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வரட்டுமா? இல்ல அதான் உங்க வருத்தன்னா போய் தீர்த்து வைக்கலாமேன்னு பார்த்தேன். நீ ஒன்னும் தீர்த்து வைக்க வேண்டாம். நானும் விழுந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். யாருமே வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. கோமதி புருஷன் கடைக்கு போன மாதிரி தெரியல. அப்பப்ப அழற சத்தமும் கத்துற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. யார் கத்துறாங்க யார் அழறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அத்த, நேத்து ராத்திரி கூட அங்க ரொம்ப நேரமா லைட் எரிஞ்சுது. நான் தண்ணி குடிக்க வரும்போது பார்த்தேன். அப்ப ஏதோ பிரச்சனை தாமா. ஆனா என்ன பிரச்சனையா இருக்குன்னு தான் தெரியல. தெரியலையே அத்த. அந்த பையன் பழனி அங்க இருந்தாலாவது அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்கலாம். இப்ப அவனு அங்க இல்ல. யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிருக்குமோ? ஏத்த அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பாங்கல்ல, இந்நேரம் வரைக்கும் வீட்லயே உட்காந்துருப்பாங்களா? அப்ப வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏமா வடிவு, நான் வேணா போய் பாத்துட்டு வந்துட்டோமா? அத்த,